பராசக்தி ஆடியோ லான்ச்சில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து எல்லாரும் ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து பராசக்தி படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நட்புக்காக சொல்லியிருப்பாரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது உண்மையாயிரும் போல. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து சென்சார் இஷ்யூனால வந்து வேற டேட்டுக்கு வந்து தள்ளி போடுறதா சொல்லியிருக்காங்க. இதனால வந்து திரையுலகில் இருக்க பலருமே வந்து இப்போ வந்து ஜனநாயகனுக்கு ஆதரவாக வந்து தன்னோட கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஜனநாயகன் வந்தால் தான் வந்து அது பொங்கல், அப்படி இல்லைனா வந்து அது வெறும் சாதா நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் இல்லாமல் வந்து நாங்கள் எந்த படத்துக்கும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்களோட கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்துக்கான புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்துக்கு இப்போ வரைக்குமே வந்து சென்சார் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால திட்டமிட்டபடி வந்து ஜனவரி 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் டவுட்ல தாங்க இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பராசக்திக்கு வந்து இந்த காரணத்தை வச்சே வந்து நிறைய தேட்டர்ஸ்ல வந்து புக்கிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பராசக்தி படம் வந்து திட்டமிட்டபடி வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறதே இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. ஸோ அப்படியே ரிலீஸ் ஆனாலுமே தமிழ் மக்கள் தங்களோட ஆதரவை வந்து பராசக்தி கொடுப்பாங்களா இல்லை ஜனநாயகன் பார்த்து தான் பராசக்தி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம ஜனவரி 10ஆம் தேதி படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாங்க.